ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கொஸ்டின்ஸ் மாடல் டெஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், ஆன்சர் கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ நமக்கு இதில் கொஸ்டின் 125 இருக்குது. எத்தனை கொஸ்டின் வரைக்கும் போகுதோ அத்தனை வரைக்கும் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுக்கணுமா இல்லை கொஸ்டின் மட்டும் கொடுக்கணுமா என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் எது ப்ராபபிலிட்டி அதிகமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாக்கலாம் நம்ம அடுத்த டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் நான் இன்றைக்கி கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், ஆன்சர் கொடுக்கல. நீங்கள் இதில் உங்களுக்கு எத்தனை ஆன்சர் தெரியுதுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதோட ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் வித் ஆன்சரோடு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு, செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்படி டேஸ் என்று தமிழை சுவைத்து பாடியவர் யார்? அடுத்து, சரியான முறையில் அமைந்த சொற்றொடை தேர்க. இதில் எது சரியான முறையில் அமைஞ்சிருக்கோ அந்த சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்து, கீழ்காணும் நூல்களுள் கவிஞர் உமா மகேஸ்வரின் நூல்களுள் அல்லாதது எது? உமா மகேஸ்வரி நூலில் இல்லாதது, அல்லாததுன்னா இதில் எது உமா மகேஸ்வரி நூலில் இல்லாதது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கணும். அதுக்கான ஆன்சர், முல்லைப்பாட்டின் நல்லோ விரிச்சே கேட்டல் பாடலில் இடம்பெற்ற முதல் கரு உரிப்பொருட்களுள் தவறானது எது? முல்லைப்பாட்டின் நல்லோ விரிச்சே கேட்ட பாடலில் இடம்பெற்ற முதல் கரு உரிப்பொருட்கள் தவறானது எதுங்கிறத பார்த்துக்கோங்க. இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை எங்கு காணப்படுகிறது? இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. கீழ்காணுபவற்று இலக்கண குறிப்பால் வேறுபட்டது எது? இலக்கண குறிப்பால் வேறுபட்டது எது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஃபோனோலாஜிஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல்லை தருக. ஃபோனோலாஜிஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் எது அப்படிங்கிறத பாருங்கள். கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்று மின்னால் என்றே உரைப்பேன், பாரதிதாசன். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க, மணிமேகலை. இந்த ரெண்டு கூற்றில் எது கரெக்டு எது தப்புங்கிறத, இந்த ரெண்டு கூற்றிலையும் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிங்க. இல்லை ரெண்டும் சரியா இல்லை ஒன்று தப்பு ஒன்று அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து, பொறுத்துக. யானை சவாரி, சுந்தரகாண்டம், கல்மரம், நாட்டார் கலைகள். பொருத்திக்கோங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகளை பெரும் பொழுதுகளாகவும் ஒரு நாளின் 6 கூறுகளை சிறு பொழுதுகாகவும் பிரித்துள்ளனர் நம் முன்னர். மருதத்திணையின் சிறு பொழுது மாலை. மாலை என்பது மாலை 6 மணி முதல் 10 மணி வரை ஆகும். நெல்லெரிக்கிணை என்பது மருதத்திணையின் பறையாகும். இதில் எது சரி தவறு? மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது. இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஆதி. கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. இதுவரையில் உலக தமிழ் மாநாடுகள் 8 முறை நடைபெற்றுள்ளது. இந்தியாவை தவிர வெளிநாட்டில் மட்டுமே உலக தமிழ் மாநாடு 5 முறை நடைபெற்றுள்ளது. 1970ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாடு பாரிஸில் நடைபெற்றது. எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறுன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல். தி. ஜானகிராமன். தி. ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் இந்து நாளிதழில் எழுதினார். தி. ஜானகிராம் ரோம், செக்கோஸ்லோவோக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். செய்தி என்னும் சிறுகதை சிவபரீட்சா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதில் எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறுன்னு சொல்லுங்கள். அடுத்து, கீழ்காணும் சொற்களுள் நிறையசை அல்லாதது எது? சரியான இலக்கண குறிப்பு அறிக. பிடிபசி, அன்பின, நல்குலும் நல்குவார், கலைய. விடை தெரியவில்லை. எது சரிங்கிறத சரியான இலக்கண குறிப்புக்கு நீங்கள் எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் சிலவற்றை தமிழக அரசு 1978ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தது. இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று பெரியார் கூறினார். எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறு, எது ரெண்டும் சரியாங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. சரியற்ற இலக்கண குறிப்பை தேர்க. சாறை பாம்பு இருபெயரடு பண்பு தொகை, கொள்களிரு வினைத்தொகை, செப்பல் பொருட்பெயர், ஊழ் ஊழ் அடுக்கு தொடர். விடை தெரியவில்லை. எது சரி அற்ற இலக்கண குறிப்பு, சரியான இலக்கண குறிப்பு கிடையாது. எது கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து, கீழ்காண்பவர்களுக்கு செங்கீரை பருவம் எது? கீழ்கண்ட கூற்றுக்களை காண்க. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது. ஆவூர் மூலங்கிலா. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான். நல்லந்துவனார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை, பெரும்பதுமனார். ஈயாமை அழிவு, இறப்போக்கு ஈயாது, வாழ்தலை விட உயிரை விட்டுடுதல் மேலானது. கலித்தொகை. இதில் எது சரி தவறு? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பாய்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். இவ்வடி இடம்பெற்ற நூல் எது?
கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. மக்கள் நாகரிகம் வேரூன்றியது குறிஞ்சி நிலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆட்டு சந்தைக்கு பெயர் போன ஊர் ஒட்டன்சத்திரம். இந்த கூற்றுகள் எல்லாம் கரெக்டாக எது சரி எது தவறுன்னு சொல்லலாம். கீழ்காண்பவற்றில் சீவக சிந்தாமணியுடன் தொடர்பில்லாதது எது? வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி யாது? மலை வாழ்வார் இலக்கண குறிப்பு. காய்மணி யாகு முன்னர் காய்ந்தேன் காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது? குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் என்னும் அடியில் குழலிலும் யாழினும் உண்டாகும் 7 இசைகளுள் அல்லாதது எது? ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் இவ்வடி சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது? கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடு. இவ்வடியில் குறிப்பிடப்படும் பரம்பு மலை தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது? கீழ்காணும் சு. சமுத்திரத்தின் சிறுகதை தொகுதிகளில் தமிழக அரசின் பரிசினை பெற்றது எது? ஒயிலாட்டத்தில் 2 வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரின் செய்யப்பாட்டு வினை தொடர் எது? சந்தி பிழையச்ச தொடரை தேர்வு செய்க. இதில் எது சந்தி பிழையச்ச தொடரை தேர்வு செய்க? அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? பொருந்தாத இணையை தேர்க. இசை புகழ் மால்வரை எல்லை கொடியனார் மகளிர் வெற்றம் வெற்றி விடை தெரியவில்லை. எது பொருந்தலையோ அதை கொடுங்க. தவறான இணையை தேர்க. மகால் எடுத்த முன்னீர் போல மதுரை காஞ்சி நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் பரிசு 10 வெறிகமிழ் கழனியுள் உளுணர் வெள்ளமே அகநானூறு முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சி வாழ்வின் மலர்ச்சி ஒளியின் அழைப்பு விடை தெரியவில்லை. உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் டேஸ் என்னும் தொடரில் இருநிலம் என்பதன் பொருள் யாது? கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாக காசி கண்டம் கூறுவது 9 முறையாகும். அவற்றுள் ஒன்று விருந்தினராக ஒருவர் வரும்போது அவர் எதிரில் நிற்றல். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இவ்வாறு சீவக சிந்தாமணி விருந்தோம்பல் பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்றவர் யார்? கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாதது எது? அடுத்தும் பொருந்தாத இணையை தேர்க. அடுத்து கீழ்காணும் தொடர்களில் சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. வறுமையின் கொடுமை முழுவதும் கெடும் எப்போது? அடுத்து கூற்று தமிழ் சொல்லராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். காரணம் சொல்லராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் ஆவார். ஜெயகாந்தனின் படைப்புகளில் திரைப்படமாகாத படைப்பு எது? பொறுத்துக. திருமுடிக்காரி ஈகை புலவர் உதவியாண்மை போர் அறம். நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்பது யாருடைய கூற்று? மரபு பிழையற்ற தொடரை தேர்க. இத்தரை கொய்யா பிஞ்சி நீ அதில் சிற்றெரும்பே இவ்வடின் பாடலாசிரியர் யார்? இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டும். இக்கூற்று கீழ்காணும் எதற்கு எடுத்துக்காட்டாய் உள்ளது? எய்துவர் எய்தா பள்ளி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் இன்றைக்கி பார்த்துக்கலாம். அதுபோக இன்னும் ஒரு 75 கொஸ்டின் இருக்குது. மொத்தம் இதில் 125 கொஸ்டின் இருக்குது. இந்த 50 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் வித் ஆன்சர் வேணுமா இல்லை இதே மாதிரியே கொஸ்டின் மட்டும் வேணுமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஆன்சர் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.